विघ्न विनायक मूर्ति की नमः पार्वती पतये आदि पराशक्ति माता की வெற்றிவேல் முருகனுக்கு ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குருநாத் மகாராஜ் की ஆஞ்சநேய மூர்த்தி की பரம கருணாமூர்த்தியான பகவான் வேதத்தை பிரமாணமாக உடைய மிகவும் பழமையான சனாதனமான சம்ஸ்காரங்களை கொண்ட இந்த வைதீக மதத்துல தர்மத்தை ரட்சிப்பதற்காக பல அவதாரங்களை பகவான் செய்யறான் அப்படிங்கிறது புராணங்கள், மகான்கள், சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பகவானே பகவத்கீதையில இத ஒப்புக்கொள்கிறார். ஜன்ம யதா யதா தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பிரசித்தமான ஸ்லோகம், லோகத்துல ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இந்த சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பொதுவா சம்பிரதாயமா எல்லாரும் என்ன சொல்வாள், கலியில அவதாரம் கிடையாதுன்னு. அது என்னமோ சொல்லி சொல்லி பழகி போயிடுது. கலியில அவதாரம் கிடையாதுன்னு எங்கேயுமே இல்லை. இந்த சம்பவாமி யுகே யுகேன்னு இருக்கு. அவதாரத்தோட காரணத்தை நாம கவனிச்சோம்னா கலியில தான் அவதாரம் தேவை. எதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத நாம் கவனிச்சோம்னா கலியில தான் அவதாரம் தேவை. ஒரு ராமாயணம் மாதிரி, ஒரு கிருஷ்ணாவதாரம் மாதிரி கலியில பண்ணிருக்கானா பகவான்னா, அது மாதிரி ஒண்ணு பண்ணினா போராதுன்னு பகவான் அவதாரா ஹ்யசங்கேயாகான். அநேக அவதாரங்கள், 1-2 அவதாரம் கிடையாது கலியில். ஏகப்பட்ட அவதாரங்கள், எல்லா தெய்வமுமே பண்றது. அதான் ஆச்சரியம். ஏன்னா இந்த தர்மத்தினால புஷ்டி அடையிறது தேவதைகள் தான். நாம பண்ணக்கூடிய ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான கர்மாக்களால யாருக்கு புஷ்டி அப்படின்னு சொன்னா தெய்வங்களுக்கு தான் புஷ்டி. தெய்வங்களுக்கு பலம் எதுன்னா நாம பண்ற வேத விகிதமான கர்மாக்கள் தான். அந்த வேத விகிதமான கர்மாக்கள் க்ஷீணிச்சு போச்சுன்னா தெய்வங்களுடைய பலம் குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல நாம செஞ்சு அதுக்கு பலத்தை கொடுக்க முடியாத போற சமயத்துல அதுவே பிறந்து அதுவே செய்யும், அந்த தர்மத்தை செய்யும், செஞ்சு காமிக்கும். அது மாதிரி பகவான் மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரசித்தமானது. தசாவதாரம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. தசாவதாரம் இல்லை, 24 அவதாரம் மொத்தம். பாகவதன் சொல்றது மொத்தம் 24 அவதாரம் பகவான் பண்ணியிருக்கார் அப்படின்னு. பிரம்மாவோட அவதாரங்களும் சிலது உண்டு. சிவபெருமானுடைய அவதாரம் தான் பிரசித்தமான அவதாரம். சங்கர சாட்சாத்து கைலாசவாசியான பரமேஸ்வரனை ஆதிசங்கரராக வந்தார் அப்படிங்கிறது சங்கரரை பின்பற்றவர்களுடைய மதமா அபிப்பிராயமா அப்படின்னா வேதத்தினுடைய அபிப்பிராயம். வேதங்கள்ல பிரதானமான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்ரீருத்ரத்துக்கு உண்டு. இன்னைக்கு லௌகிகமா நாம புராணத்தை எண்ணத்தை தூக்கி வச்சிருந்தாலும் ருத்ரத்துக்கு ஸ்மிருதிகள், வியாக்கியானங்கள்
பண்ணின மகான்களுடைய வாக்கெல்லாம் பார்க்கறது பிரமிப்பா இருக்கும். அத்தியாசிரமி சகிருத்வா ஜபேத் அனேன ஞானமாப்னோதி சம்சாரார்ண பவதாரணம் அப்படின்னு. அத்தியாசிரமின்னா சன்னியாசிகள்னு அர்த்தம். ஒரு கர்மாவும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினவர்களாக இருந்தாலும் சகிருத்வா ஜபேத், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஜபிக்கணும் ருத்ரத்தை அப்படின்னு விதிக்கிறது. நமக்கெல்லாம் எப்படி அப்படின்னா ஸ்வசாகோபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியம் ஆவர்த்தயேத் புதா அப்படின்னு. ஸ்வசாக அன்னைக்கு உள்ள சாக்கையில ஒரு பகுதி சொல்லணும். ஏகாம பிரிச்சம் யஜுஸ்ஸாமவா யதிர்ச்சோதீதே பயசக்கூல்யாஸ்ய பித்ருன் ஸ்வதா அபிவஹந்தி யத்யஜூபும்ஷி கிருதஸ்ய கூல்யா யத்சாமானி சோமயேப்யः பவதே யதர்வாங்கிர சோமதோ கூல்யா யத்ப்ராஹ்மணானீதிஹாசான் புராணானி கல்பான் காதா நாராசகும்சி. வேதமே வேதத்தை விதிக்கிறது. அதான் ஆச்சரியம். ஏகாம பிரிச்சம், ஒரு ருக்காவது சொல்லணுங்கிற. ஆமா, இதுல ஒரு ஆச்சரியம். இத அனுவாதம் பண்ற ஆச்சாரியாலும் வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படிங்கிறார். நித்தியம்ங்கிறாரங்க, கவனிச்சு கேட்கணும். இன்னைக்கு வேதம்க்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க தமிழர்கள் அப்படிங்கிற மத்தியில அந்த தமிழர்கள்ல தமிழ்ல தலையா உள்ள அவ்வ சொல்றால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வேதத்துக்கு வாக்கு இது. வேதோ நித்தியமதீயதாம்ங்கிறத அனுவாதம் பண்ற வாக்கு இது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு. பிராமணத்துவம் போயிடும். வேதத்தை சொல்லலைன்னா, வேதத்தை சொல்றதுக்கு தான் பிராமண ஜென்மாவே. ரட்சிப்பதற்கு தான் அந்த சப்தங்கள். ரட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன பேங்க்ல ஆக்கரா வச்சு ரட்சிக்கிறதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. இது சப்த கோஷமா இருக்கிறதுனால அந்த சப்த கோஷங்கள்ல நித்தியம் சொல்லணும். எங்க வாத்தியார் திருவண்ணாமலத்தூர்ல சீனு வாத்தியார்னு ஒருத்தர் சிரார்த்தம் சாப்பிட்டு வரத்தே சொல்லின்னு வருவார். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து கேட்பார், இதுக்கப்புறம் என்னடா சம்மீத்தையில என்னடா சாக்கையில என்னடான்னு. அவருக்கு தூங்குறத சந்த சொல்றத தூங்கி போயிட்டார்னா 5 நிமிஷம் கழிச்சு எந்த இடத்துல நிறுத்தினாரோ அந்த இடத்துல ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு நிரூடையா உள்ளவர் அவர். எங்களுக்கு 3 கட்சி 4 கட்சி நடக்கிறத தவிர வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லிடுவார் வேத. தபஸ் தபஸ். இன்னைக்கு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. அவள்லாம் எவ்வளவு பெரிய மகான். வேற உலகமே தெரியாதவள், வேற உலகமே தெரியாது. இன்னைக்கு அது மாதிரி வேதத்தை தவிர வேற உலகம் தெரியாத இருக்கார் நம்ம ஸ்ரீனிவாச கணபாடிகள் இருக்கார். நிஜமாவே அவருக்கு வேற லௌகிக்கம் கூட தெரியாது. ஏதாவது புதுசா ரெகுலரா யூஸ் பண்ற போனை மாத்தி கொடுத்துட்டு நம்பர் ஆகிட்ட கூட தெரியாது. வேதம் தான், வேதம் தான். எத்தனையோ பேர் இருக்கா அது மாதிரி இன்னைக்கு பிரபஞ்சத்துல. அதனாலதான் ஒரு மழை பெய்யாது இங்கேயாவது. இல்லைன்னா நாம பண்ற அயோக்கியத்தனத்துக்கு மழையே பெய்யாது. வேதமோதிய வேதியர்க்கு ஒரு மழை. தமிழ்ல அதானே, வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒரு மழைன்னு சொல்றோம். ஆச்சாரியாளுடைய அவதாரத்தை வேதம் எங்க சொல்றதுன்னா ருத்ரத்துல சொல்றது. எங்க சொல்றது? கபர்தினே சௌயுக்த கேசாயச்சா அப்படிங்கிறது. கபர்தி அப்படின்னு ஒரு பெயரை சொல்றது, யுக்தகேசன்னு ஒரு பெயரை சொல்றது. கபர்தி அப்படின்னா ஜடாதரன் அர்த்தம். தமிழ்ல சடையன்னு பெயர். கிராமங்கள்ல சகஜமா அந்த பேர் வைப்பா. சடையா அப்படின்னு கூப்பிடுவோம் நாம எல்லாம். எல்லாருக்குமே பேர் வைப்பா. சடையனார் அப்படின்னு சொல்லுவா. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பாக்கே சடையனார். சடையனார்னு சிவாச்சாரியாருக்கே பெயர். இது எல்லாருக்கும் தெரியும். பகவான் ஜடையோட இருப்பான்ங்கிறது தெரியும். ஜடை இல்லாத யுக்த கேசாயச்சா மொட்டையடிச்சுட்ட பரமேஸ்வரன்ங்கிறது. பரமேஸ்வரன் மொட்டையடிச்சு நீங்க யாராவது பார்த்துருக்கல? பரமேஸ்வரனும் மொட்டை அடிச்சது இல்லை, அவருக்கு மொட்டை அடிக்கவும் தெரியாது. உலகத்திலேயே ரொம்ப சாத்வீகமான தெய்வம் பரமேஸ்வரன் தான். அச்சடு. அதனாலதான் அசுரன் கூட அயோக்கியன் கூட அவர்கிட்ட போவான் வரம் வாங்கறதுக்கு.
ஏன் மகாவிஷ்ணுட்ட போக மாட்டான்? ஏன்னா அவர் நீட் எக்ஸாம் மாதிரி பல்ல பிடிச்சி பார்ப்பறவர், கிட்டக்கே போக மாட்டான். இவர்கிட்ட ஏன் போறான்னா, வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய், யார் எதை கேட்டாலும் கொடுப்பர் அப்படிங்கிறதுக்காக. மொட்டையடிச்சுன்னு பரமேஸ்வரன் இருக்கானா அப்படிங்கிறதுக்கு வித்யாரண்யா சாயனாச்சாரியால்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஒரு கால் அண்ணா தம்பின்னு நீங்க சொன்னேன்னாலும் வேதத்துக்கு வியாக்கியானங்களை 4 வேதத்துக்கும் கரைச்சு குடிச்சு எழுதி வச்சுட்டு வித்யாரண்யால் தான். அதை வேணா சாயனாச்சாரியாருங்கிற அவர் தம்பின்னு சொல்றா சில பேர், இல்ல அவரே தான் அந்த பெயருங்கிறா. அது ஒரு குழப்பம் இருக்கு, அதை விட்டுருவோம். வித்யாரண்யா சிருங்கேரி பீட்டாதிபதி, இந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு காரணமாயிருந்தவர். ஹரிஹர புக்கர்களுடைய ராஜ்யத்தை புவனேஸ்வரி மந்திர உபாசனையினால கலப்பி விட்டவர் ஆச்சாரியார். அப்பேற்பட்ட மகா தபஸ்வி. அவர் சொல்லும் போது இங்க என்ன மொட்டையடிச்சிருந்த பரமேஸ்வரன் சொல்லியிருக்கே அப்படிங்கிறத வேத பாஷ்யத்தை வாசிச்சவால கேட்டா சொல்லும். ஆதிசங்கர ரூபேன அவதாரம், பின்னாடி பகவான் பண்ண போறத முன்னாடியே வேதம் சொல்றதுங்கிற. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது முனின்னு தானே வேதம் சொல்லும். இப்ப பரமேஸ்வரன் ஆதிசங்கர ரூபேன அவதாரம் பண்ணி இந்த சனாதன வைதீகமான மதத்தை ஸ்தாபிச்சார். 72 பாஷண்ட மதங்களை பொதுவா சங்கர ஜெயந்தியை பத்தி உபன்யாசம் பண்றவா ஆதிசங்கருடைய சரித்திரங்களை சொல்லுவாள். வேதாந்த பிரகரணங்களை, வேத விஷயங்களை, தசோபனிஷதம் பிரஸ்தானத்திரைய விஷயங்களை சொல்லுவாள். உபதேசங்களை சொல்லுவாள், ஸ்தோத்திரங்களை சொல்லுவாள். இப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம், 4ஆ பிரிச்சுக்கலாம். ஆச்சாரியாளுடைய ஒர்க்கை எடுத்து பார்த்தோம்னா. ஆனா இதுக்கு ஆதாரமா என்ன கான்செப்ட்? வைதீக மதம். வைதீகத்துல கர்மாவையும் வேதம் பேசுறது, ஞானத்தையும் வேதம் பேசுறது. கவனிச்சு கேட்கணும். கர்மாவையும் வேதம் பேசுறது, ஞானத்தையும் வேதம் பேசுறது. கர்மாவை பேசுறவா கர்மாதான் ஒசத்திங்கிறா. யஜ்ஞோஹி ஸ்ரேஷ்டதமங் கர்மா அப்படின்னு வேதமே சொல்றது. அதுக்கு மேல ஒரு கர்மாவே கிடையாது அப்படிங்கிறத அதை விட்டுட்டு நீங்க சந்நியாசம் வாங்கிண்டா, ஏன்னா வேதம் விதிச்சிருக்கு ஒரு இடத்துல, பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி ஆச்சாரியாய பிரியமாகிருத்திய பிரஜாதந்தும், இந்த வம்சமாயின பரம்பரையை நீ கட் பண்ணாத இத்தியாதி வாக்கியங்கள்லாம் ஆசிரமங்கச்சேது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு பிரமாணமா எடுத்துக்கலாம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படிங்கிறத சொன்னது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே வேதமே இன்னும் சில இடங்கள்ல பார்க்கும்போது இது குப்பை, இது நிஜம் கிடையாது, உண்மையானது எது அப்படிங்கிறத ஆனந்தோ பிரம்மே திவ்யசானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிஷம் விசந்தீதி அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். பிரவர்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம்ங்கிறத நம்ம பிரவர்த்தி நிவர்த்தின்னு சொல்லலாம். கர்ம மார்க்கம்னா பிரவர்த்தி மார்க்கம், ஞான மார்க்கம்னா நிவர்த்தி மார்க்கம். இதை சொல்றவா இதை வசத்திங்கிறா, அதை சொல்றவா அதை வசத்திங்கிறா. கர்மத்துக்கு முக்கியத்துவமா போயிடுத்து. மண்டல மிஸ்ரர் முதலிய மகான்கள்லாம் எல்லாரும் மேல 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 யாகம் பண்ணிட்டே இருக்கான், யாகம் பண்ணிட்டே இருக்கா, யாகம் பண்ணிட்டே இருக்கா. லோகக்ஷேமார்த்தமான காரியம் தானே யாகம்ங்கிறது, வாஸ்தவம் தான். யஜ்ஞாத்பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாத் அன்ன சம்பவா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னு அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஈஸ்வரார்ப்பண புத்தி இல்லாம பலாபேட்சையோட கர்மாவை பண்ணினா அது பந்தகமா தான் அமையும், மோட்சகமா அமையாது. இப்ப வேதம் ஒரு இடத்துல சொல்றது, பிரஜாகாமஸ்சின்வீதா பசுகாமஸ்சின்வீதா விருஷ்டிகாமஸ்சின்வீதா ஆமயாவீச்சின்வீதா அப்படிங்கிறது. பிரஜாகாமஸ்சின்வீதா, உனக்கு புள்ள வேணுமா இந்த இஷ்டி பண்ணு, காமிய இஷ்டி பிரகரணத்துல சொல்றது. பசு வேணுமா இந்த இஷ்டி பண்ணு, வியாதி போகணுமா இந்த இஷ்டி பண்ணு,
மழை வேணுமா இந்த இஷ்டி பண்ணு, யாகம் பண்ணு அப்படிங்கிறது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, மழை ஆட்டோமேட்டிக்கா அதுதானே பெய்யறது, இதை பெய்ய வைக்கிறதுக்கு வேதம் சொல்லணுமானவர்? குழந்தை பிறக்கிறது நாய் நரிக்கெல்லாம் பிறக்கலையா உலகத்துல? சகஜமா பிறக்கிறது. அது ஏதாவது பசுபந்தம் பண்றதா, புத்திரகாமேஷ்டி பண்றதா, அசுமேதம் பண்றதா? சொல்ல போனா ஒரு நிர்பந்தம் இல்லாம 10-12 வருஷ வித்துக்கிறது. நமக்காவது இத்தனை பூஜை, இத்தனை ஜபம், இத்தனை பாராயணம், இத்தனை ஹோமம் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில ஒரு புடி எடுத்து வச்சுக்கிறார் ஒரு டம்ளரோட. என்ன மாமா அப்படின்னு பிரிச்சு காமிங்கன்னா ஒரு 15 கலர்ல மாத்திரை இருக்கு. மாத்ரா பலம் சாமசந்தானஹா அப்படின்னு. அந்த சாப்பாட்டுக்கு மேல இது பெருசா இருக்கு. வியாதி குறைஞ்சதாவே தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு வியாதி கிடையாது. மிருகங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு சுகர் உண்டா, பிரஷர் உண்டா, ஸ்ட்ரெஸ் உண்டா, டென்ஷன் உண்டா? ஏதாவது வியாதி உண்டு. நாம ஏதாவது பண்ணி அதை குட்டிச்சர் பண்ணாதான் உண்டு. அதுவா இருக்கிறது. அதனாலதான் ஊட்டி கொடைக்கானல்லாம் பொறுத்த மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்காதுன்னு போர்டு வச்சிருப்பாவா. சில பேர் நினைப்பா இப்படி ஒருத்தர் போர்டு வைப்பாளான்னு. அவ சொல்ற விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியாதனால. அதுவா தன் உணவை தேடி வாழற அந்த சைக்கிளை விட்டு அதை நீங்க வெளியில கொண்டு வந்துட்டு எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி உணவை தேடுறதுன்னு தெரியாது. இப்ப கொரோனா போது ஒருத்தருமே கொடைக்கானல் போல 10 மாசம் போகல. நீங்க கொடுத்து பழகி அதுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடும். அப்ப அதை அதுவா வாழ விடணும், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். அங்க எல்லாம் சமிருத்தியா இருக்கு, அது சாப்பிட்டுக்கு. நீ கொடுக்குற வாழைப்பழத்தினாலதான் அது முழு ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எல்லாமே இருக்கு வேதத்தை. அப்ப அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த காமியஷ்டி பிரகடனத்தை பத்தி பேசுவானே அப்படிங்கறத ஒரு பலனை காமிச்சு வேதம் ஏன் பேசுறதுங்கிற ஒரு கேள்வி வரும்போது நமக்கு கர்மாவில் அபினிவேசம் ஏற்படணும், தத்வாரா விசுவாசம் ஏற்படணும், தத்வாரா சித்த சுத்தி வரணும், தத்வாரா ஞானம் வரணும். இதான் இந்த விஷயம். நீ கர்மாவை பண்ணினா வாசனை வரும், வாசனையினால ஜென்மா வரும், ஜென்மாவினால கர்மா வரும், கர்மாவை பண்ணினா வாசனை வருங்கிறது இது ஒரு சுழற்சி. இதான் ஆச்சாரியால் எடுத்து சொல்றாங்க. ஆச்சாரியால் சொல்ற உபதேசங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா பரம வேதாந்தமா தான் இருக்கும். இந்த கர்மாவில் பலன்ல அபேட்சை இல்லாம கர்மா பண்ணாதேன்னு ஆச்சாரியால் சொல்லல எங்கேயுமே. கர்மசு அனுஷ்டீயதாம்னு அடுத்த வார்த்தை. வேதோ நித்தியம் அதீயதாம்ங்கிறதுக்கு அடுத்தது ததுதித்தம். அது என்ன சொல்றதோ அந்த கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆச்சாரியால் சொல்றா. ஆனா பலனை உத்தேசிக்காதேங்கிறார். பக்தி இல்லாம சித்த சுத்தி வராதுங்கிறார் ஆச்சாரியால். நகி நகி ரக்ஷதி துக்லிஞ்ச் கரணே. ஆச்சாரியால் சொல்றது பக்தி இல்லாம சித்த சுத்தி அப்படிங்கிறது வராது, சித்த சுத்தி இல்லாம ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சர்வகாரண வஸ்து பிரம்மம். பிரம்மம் ஏகமா இருக்கா, துவேவா இருக்கா, த்ரீனியா இருக்கா, அநேகமா இருக்கா? இது எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு வேதத்துல. ஏகமா இருக்குங்கிற வார்த்தையும் இருக்கு, ரெண்டா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, மூணா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. இது எதுவுமே இல்லாம இன்னொரு வார்த்தையும் இருக்கு. யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி விஷம் விஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. எதுலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதுல இந்த உலகம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த உலகம் லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பெயர். கவனிச்சு கேட்கணும். பொழுது போறதுக்காக நானும் சொல்லல, பொழுது போறதுக்காக இவ்வளோ தூரம் தாண்டி உட்காந்து இங்க கேட்கவும் இல்லை. எதுலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதுல இந்த உலகம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த உலகம் லயமாறதோ அதுக்கு பிரம்மம். இங்க பிரம்மம்னு ஒண்ணும், அதுல இருந்து உலகம் உண்டாச்சு, அதுல நிலை பெற்று இருக்கு, அதுல லயமாறுதுன்னு சொல்லிட்டா குழப்பமே கிடையாது. அப்படி சொல்லல வேதம்.
எதுலேருந்து உண்டாச்சோ, எதுல நிலை பெற்று இருக்கோ, எதுல லயமாறதோ அது பிரம்மம்னா அது அணுவா, அது காலமா, அது கர்மாவா, அது சப்தமா, அது பிரகிருதியா, எதை குறிக்கிறது? இதெல்லாம் தான் மூல காரண வஸ்துன்னு சொல்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. காலம்தான் மூல காரண வஸ்துங்கிறது ஜோசியம், ஜோதிஷம். ஜோசியம்னா நீங்க பாக்குற குருவி ஜோசியம் இல்லை, அங்கமா உள்ள ஜோசியம். கல்பம் நிறுத்தம்னு சொல்றமே அதுல வேதத்துக்கு அங்கமா உள்ளது. சப்தம்தான் பிரமாணம்ங்கிறது வியாக்கரணம், கர்மாதான் பிரமாணம்ங்கிறது பூர்வ மீமாம்சை, அணுதாம் பிரமாணம்ங்கிறது நியாயசாஸ்திரம், பிரகிருதி தான் பிரமாணம்ங்கிறது சாங்கிய சாஸ்திரம். இதை தாண்டி பௌத்த மதம், ஜெயின மதத்தை சொல்றேன். சூன்யந்தான் பிரமாணம்ங்கிறது பௌத்த மதம். இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், அப்படிங்கிறது ஜெயின மதம். அஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல பிரம்மந்தான் பிரமாணம்ங்கிறத ஸ்தாபிச்சாகணும். ஆச்சாரியால் ஸ்தாபிச்ச மதத்துக்கு அத்வைத மதம்னு பேர். பொதுவா நாம ஷண்மதம்னு சம்பிரதாயத்துல ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். ஆச்சாரியால் ஸ்தாபிச்சது அத்வைத மதம். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதங்களை பிரமாணமா ஆச்சாரியால் கொண்டிருக்கார். வேதங்கள்ல சொல்லப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே உபாசியமானது. ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் தான் பூஜைக்கு உகுந்தது அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன்னா, இப்ப ஆச்சாரியால் சொன்ன 6 தெய்வத்தை தாண்டி 7ஆவதா சபரிமலைக்கு போறோம் நாம. இது சேருமா சேராதா கணக்குல? இந்த 7ஆவது சபரிமலை சேராதுன்னு சொல்ல முடியாது. ஊர்ல உள்ள கோடி பேருக்கு சாஸ்தாதான் குலதெய்வம், எங்களுக்கு உள்பட. எங்க போனாலும் சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாரம் குலதெய்வம், சாஸ்தாரம் குலதெய்வம். அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேர் வழிபடுறோம், அத்தனை பேர் போறோம். இது வேதோக்தமான தெய்வம் இல்லை, வேதமே சொல்றது. தாத்தா விதாத்தா பரமோத சந்திரக் பிரஜாபதி பரமேஷ்டி விராஜா ஸ்தோமாச்சந்தாகும்சி நிவிதோ மஹாஹுரே தஸ்மை ராபிவர்த்த அப்யாவர்த்தமு சாகமயகும் சாஸ்தாதிபதிர்வோ அஸ்து. நிறைய விஷயங்கள். பொதுவா சில சப்தங்கள், வேத சப்தங்களுக்கு அந்தந்த பிரகரணத்துல வர தெய்வங்களை அனுசரிச்சுதான் அர்த்தம் பண்ணணும். ஒரே சப்தம் இந்திரனையும் சொல்லும், வருணனையும் சொல்லும், விஷ்ணுவையும் சொல்லும், பிரம்மாவையும் சொல்லும். அந்த பிரகரணத்துல எப்படி இருக்கோ அப்படிங்கிறத வச்சுதான் நாம தீர்மானம் பண்ணணும். சாஸ்தான்னு ஒரு தெய்வம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறது. அப்ப ஆச்சாரியால் ஸ்தாபிச்சது அத்வைத மதம். அத்வைதத்தை ஸ்தாபிக்கும் போது ஒரு பக்கம் அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறார், ஒரு பக்கம் பக்தியை ஸ்தாபிக்கிறார் ஆச்சாரியார். அதனால அத்வைதத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழே பாமர பக்தி 2 வகையா இருக்கு. ஆச்சாரியாலே 2 வகையா சொல்றாள் பக்திய. பக்தினா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பிரேமபூர்வ மனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே அப்படின்னு ஒரு இடத்துல ஆச்சாரியால் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதேங்கிறாள் ஆச்சாரியார். இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா? ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதேங்கிறது வேதாந்திகளான விஷயம். அவர்களுக்கும் பக்தி தேவை. பக்தி இல்லாம பொதுவா தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மேதி அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா மட்டும் போருமா அப்படின்னா போராது. ஞானவான ஆனா மட்டும் போனாது, ஞானத்துல நிக்கணும். ஞானத்துல அதனாலதான் இந்த பாகவதம் ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்துல சொல்லும் போது ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி இதரதஸ்ச அர்த்தேஷ்வவிஜ்ஞஸ்வராட்டி தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முக்கியந்தி யத்சூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ முஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுவகம் சத்யம் பரம் தீமஹி அப்படிங்கிறாளாச்ச வியாசர். அந்த தியானம் பரியந்த நம்மளை கொண்டு போறார். அறிஞ்சிண்டத்தோட நிற்க கூடாது. கல்கண்டு திதிக்கும்னு தெரிஞ்சுட்டா போதுமா? கல்கண்ட வாயில போட்டுக்கணுமே.
அப்பதானே திதிப்பு என்னன்னு தெரியும். அந்த தியானம் பரியந்த நாம போகணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி அதுல இருந்து ஆரம்பிச்சு பாமர ஜனங்களுக்குள்ள, சாதாரண பாமர ஜனங்களுக்கு இந்த நதி இருக்கு, இந்த காவேரிங்கிற நதி இருக்கே, இந்த கங்கைங்கிற நதி இருக்கே, இந்த யமுனைங்கிற நதி இருக்கே, இது பரம பவித்திரமானது. இந்த க்ஷேத்திரம் இருக்கே ஸ்ரீரங்கம் பரம பவித்திரமானது. இந்த திருச்செந்தூர் இருக்கே இது பரம பவித்திரமானது. இப்படி ஆரம்பிச்சு எத்தனை ஸ்தோத்திரங்கள், ஆச்சாரியால் கால்படாத க்ஷேத்திரமே கிடையாது. திருவானைக்காவல், மாத்ருபூதேஸ்வரர், ரங்கநாதர், திருடமருதூர், சிதம்பரம், இந்த வகையில் இப்படி பெல்ட்ல பிடிச்சுட்டே போனோம்னா இங்க ராமேஸ்வரம், அப்புறம் அங்க போனோம்னா கன்னியாகுமரி, மீனாட்சி, மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, பத்மநாப சுவாமி, அப்படியே பிடிச்சுன்னு போனோம்னா அந்த அங்க கோகர்ணம் இருக்கே, கோகர்ணாக்கியம் சிவக்ஷேத்திரம் சாநித்தியம் எத்திர தூர்ஜட்டேஹே அப்படின்னு, காளஹஸ்தி, இப்படி போயிட்டே இருக்கலாம். திருப்பதி, காளஹஸ்தி, இப்படி எல்லா க்ஷேத்திரத்துக்குமே ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. எல்லா க்ஷேத்திரத்துக்கும் ஸ்தோத்திரம். பொதுவா ஊர்ல உள்ளவா எத்தனையோ பேர் நான் 5000 பாட்டு எழுதியிருக்கேன், 10,000 பாட்டு எழுதியிருக்கேன்மா, ஒரே மாதிரி இருக்கும். அந்த பாட்டை கவனிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே, நானே இப்போ ரொம்ப ஈஸியா புரியும். இன்னைக்கு புதுசா எத்தனையோ டியூன்லாம் போடுறாம தெரியல, திருட்டு பசங்க பழைய டியூன் இதுதான் ஈஸியா சொல்லலாம். நம்ம இதுக்கு அதுக்கு ஒரு ஸ்வரத்துலதான் வித்தியாசம் இருக்கு. அதே டியூன் எடுத்து அப்படியே போட்டிருப்பான். அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவாள்லாம் எடுத்த எல்லாம் அதுல இருந்து 4 வார்த்தைகள் அப்படியே மாத்தி மாத்தி போடுறது. ஆச்சாரியாலோட பத பிரயோகமே ஆச்சரியமான பத பிரயோகம். அதுதான் ஆச்சரியம். அந்த பத பிரயோகம் இருக்கு பாருங்க. வால்மீகி வியாசருக்கு அப்புறம் ஆச்சாரியால் தான். 7 வயசு குழந்தை ஆச்சாரியால் முதல் ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரமே அப்படியே பிரமிச்சு போற மாதிரி இருக்கு. புலக அங்கம் ஹரேஹே அங்கம் புலகபூஷணமாஸ்ரயந்தி. மகாலட்சுமியினுடைய ஸ்பரிசம் பட்டவுடனே மயிர்கூச்சல் ஏற்பட்டது பகவானுக்கு. ஹிருதயத்துல உட்கார்ந்துன்ற உடனே அந்த மகாலட்சுமியோட கூடின அந்த பகவான் எப்படி இருந்தான்னால், பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். தமால விருட்சத்துல பூத்த அந்த கரும் பூக்கள்ல உள்ள தேனை குடிக்க வந்த பொன்வண்டியோட சேர்ந்த மரம் எப்படி பிரகாசிக்குமோ அது மாதிரி பிரகாசிச்சா. அம்பாள் தயையாகிற கருணைய பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்கிறாள், வீசி நமக்கு அனுகிரகம் பண்றாள். அபாங்க லீலா, அபாங்கம்னா பார்வை, கட்டாட்சம்னு அர்த்தம். லீலான்னா கட்டாட்சமாகிற விளையாட்டாள்னு அர்த்தம். இப்படி இப்படி அந்த அந்த கண்ணை ஓட விடுறதோனும், ஒரு இடத்துல நிலைச்சு வைக்காம இப்படி ஓட விடுறதோனும், அதுக்கு லீலேன்னு பேரு. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு இன்னைக்கு ஆச்சரியமா ஆச்சாரியார் அந்த சொன்ன வார்த்தையோட ஒரு வீச்ச பாருங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கேன்னு புராணம் சொல்றது. ஆனா நாம இன்னைக்கு ஸ்ரீமங்கல்ய தாரணத்துல என்ன ஆவாகனம் பண்றோம்? நாம் ஸ்ரீசுக்த விதானமா தான் ஆவாகனம் பண்ணோம். ஏன்னா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக, மங்கள தேவதை, மாங்கல்யத்தை கொடுக்கிறவள் அப்படின்னு ஆச்சாரியால் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அங்க சர்வமங்கல மாங்கல்யேன்னு அங்க வார்த்தை இருக்கு. அது அம்பால சொல்றது, நாராயணியை சொல்றது. ஷோடச மாத்திருகணங்கள்ல ஒன்ன சொல்றது, அது இல்லை அஷ்டமாத்திருகணங்களை சொல்றது, எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஆனா இங்க ஆச்சாரியால் குறிப்பிட்டு சொன்னதுனால இந்த சம்பிரதாயத்துக்கு இப்படி வந்துட்டோம். நாம் இது மாதிரி 1000 சொல்லலாம். மதுரை எடுத்திருந்தாலே ஹ்ரீங்கார மந்திரோஜ்வலாம் ஸ்ரீசக்கராங்கித பிந்து மத்திய வசதிங்கிறார் ஆச்சாரியார். மேலேந்து ட்ரோனை வச்சு நாம போட்டோ எடுத்தோம்னா மதுரையில உள்ள தெருவெல்லாம் போட்டோ பிடிச்சு அதை நீங்க ஒரு கோடு போட்டேன்னா ஸ்ரீசக்கர கோடு வந்துடும். அதுல ஸ்ரீசக்கரம் காப்பி வந்துடும். அதுல பிந்து மத்தியத்துல
இப்படி இருக்கும். அதுல மத்தியில அம்பாலோட சந்நிதி இருக்கு. இன்னைக்கு வேணா நீங்க மேலே ஏறி போட்டோ எல்லாம் பிடிச்சி அதை இது பண்ண முடியும். அன்னைக்கு எப்படி பண்ணினா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வரதும் எல்லாம் ஆச்சாரியால் சகஜமா சொல்லிட்டு போறார். இது மாதிரி 1000 சொல்லலாம். ஆச்சாரியாரோட ஒர்க்கை சொன்னோம்னா 3 தடவை ஆச்சாரியால் ஆசேத்து ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். 8 வருஷம் பிரஸ்தானத்ரயம் இத்தியாதி விஷயங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காள். 16 வருஷம் ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணியிருக்காள். பாரத தேசம் முழுக்க பூஜா கிரமங்களை நிர்ணயம் பண்ணியிருக்காள். ராமேஸ்வரமோ சிதம்பரமோ மதுரையோ குருவாயூரோ திருப்பதியோ பண்டரிபுரமோ பத்ரிநாத்தோ பூரி ஜெகநாத்தோ துவாரகையோ எங்க எடுத்தாலும் அந்த பூஜா கிரமம் எதுன்னா ஆச்சாரியால் ஏற்படுத்தின பூஜா கிரமம் தான். இந்த சிதம்பரத்துல போய் பார்த்தேன்னா இந்த 28 ஆகமத்திலேயே அது சேராது. சிவாச்சாரியெல்லாம் சொல்றா பத்தியா காரிய காமிகம் காமிக ஆகமம் 28 அதெல்லாம் எதுலையுமே அது வராது. ராமேஸ்வரம் அதுல வராது, தாந்திரத்துல போயிடும். அது பத்ரிநாத் போனா தாந்திரத்துல போயிடும். அம்பாலோட கன்னியாகுமரி அந்த திருச்செந்தூரை பார்த்தேன்னா இதுல எதுலையுமே சேராது. அங்க பூஜை பண்றவா வேற, பிரசாதம் கொடுக்குறவா வேற. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. பூஜை அவளுக்குள்ள ஒப்பந்தம் வெளியில வரக்கூடாதுன்னு ஈவா போய் தொட்டுட முடியாது முருகனை. அங்க போத்தின்னு இருப்பா, அவ மட்டும்தான் ஒரு 12 பேர் இருப்பா, அவ மட்டும்தான் தொடலாம் சுவாமிய. பாக்கி சுத்தி இருக்கிறவா முழுக்க நமக்கு போஸ்ட்மேன் மாதிரி தான். நேரு அம்மா முருகனை தொட்டு பூஜை பண்ண முடியாதவா. இது மாதிரிலாம் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காள் ஆச்சாரியா. 72 மதங்களை கண்டனம் பண்ணி அதுலயும் பிரதானமா ஜெயின மதம் பௌத்த மதங்கள்லாம் நம்மளோட சாஸ்திரத்துல வரும்போது சூன்யந்தான் காரணம்னு சொல்ற பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி அபாவத்திலேருந்து பாவம் வராது. அதுதான் முக்கிய விஷயம். இங்க முயல் கொம்புல பண்ணின ஒரு சீப்பு, முயல் கொம்பை எடுத்து தலைவாரிக்கிற ஒரு சீப்பு பண்ணியிருக்கா. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா முயல் கொம்பே கிடையாது. முயல் கொம்பு இருந்தான்னா அப்புறம் சீப்புக்கு அபாவத்திலேருந்து எப்படி பாவம் வரும்? சூன்யத்திலேருந்து எப்படி பிரபஞ்சம் வரும்? ஆச்சாரியால் ஜெகன் மித்யாங்கிறது மொத்தமா சொல்லல. ஏன்னா மற்ற சித்தாந்திகள் மத்வாச்சாரியாலோ ராமானுஜாச்சாரியாலோ ஜெகத்தை ஒரு விஷயமா எடுக்கிறாளவா. அப்படி எடுக்கும்போது இது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? பிரத்யக்ஷமான இந்த விஷயத்தை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்னா ஆச்சாரியால் வியாவகாரிக சத்தியம்ங்கிறார். பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம். இது இருக்கு. இது 2ஆ இதை சொல்லலாம். தங்கம்னு சொல்லலாம், மோதிரம்னு சொல்லலாம். இது மோதிரமா தங்கமா? தங்க மோதிரம். இதுல மோதிரம்ங்கிறது நிலைச்சு நிற்குமா, தங்கம்ங்கிறது நிலைச்சு நிற்குமா? அதான் விஷயம். பிரம்மங்கிறது அதிஷ்டான வஸ்து தங்கம் மாதிரி. மோதிரம்ங்கிறது மேல சொரூபம் ஜெகத்து. சொரூபம் இந்த ரூபம் இருக்கே அந்த மாறும். சொரூபமான பிரம்மம் மாறாது.